ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் வாக்குத்தத்த வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு காத்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் வாக்குரைத்ததை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தை 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. சிறையிருப்பு திருப்பப்படுகிற மாதம். ஆமென். சிறையிருப்பு அப்படின்னாலே ஏதோ அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். வெளியில் சுதந்திரமாக என்ன செய்ய முடியாது, போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு அதிகாரம் நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் விரும்புகிறபடி நம்மால் எழும்ப முடியாது, நாம் நினைக்கிறபடி நம்மால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது, வாழ முடியாது. அல்லேலூயா. சுதந்திரங்கள் இருக்காது, உரிமைகள் இருக்காது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அதுக்குள்ளே தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். காவல், கடுங்காவல், இப்படிலாம் சிறையிருப்பில் லிட்ரலாக எழுத்தின்படி சிறை வாசத்தை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். ஒருவேளை நீங்கள் எழுத்தின்படி ஒரு அறைக்குள்ளே ஒரு அரசாங்கத்தினால் பூட்டப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ வாழ்க்கையில் நான் அடைப்பட்டு இருக்கிறேன், என் குடும்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் பொருளாதாரம் அடைக்கப்பட்டிருக்கிறது, என் சரீர பலன் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது, என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியலை, என்னால் நான் நினைக்கிற மாதிரி வாழ முடியலை, என்னுடைய உரிமைகளை நான் கோருவதற்கு எனக்கு என்ன இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அதை மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்தால் கர்த்தர் அப்படிப்பட்ட சிறையிருப்புகளை மாற்றுகிற மாதம் இந்த மாதம். இஸ்ரவேலர்களுடைய வரலாறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்திலையும் அவங்க அடிமைகளாக இருந்தாங்க, பாபிலோன்லேயும் அடிமைகளாக இருந்தாங்க. எகிப்தில் இருந்ததை சிறையிருப்புன்னு நினைச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாபிலோனில் இருந்ததை சிறையிருப்புன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த சிறையிருப்பு அப்படிங்கிறது ஒரே நாளில் நடக்கலை, அது பார்ட் பை பார்ட்டாக நடந்தது. ஒருவேளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நான் முடக்கப்பட்டது ஒரே நாளில் நடக்கலை, நான் சிறை பிடிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் நடக்கலை, அது அவ்வப்போது ஏற்பட்ட பாதிப்பு, அவ்வப்போது ஏற்பட்டதான தாக்கங்கள், அவ்வப்போது ஏற்பட்டதான பிரச்சனைகள் இப்போ கடைசியில் என்ன எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு, சிறையிருப்புகளை கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படி இருக்கலாம். பாபிலோனியன் கேப்டிவிட்டி அப்படி தான் இருந்துச்சு. ஒரே நேரத்தில் இஸ்ரவேலர்கள் என்ன செய்யலை, சிறை பிடிக்கப்பட்டு போகவில்லை. அந்த சிறையிருப்பு நடக்கும்போது என்ன நடந்தது, அவர்களுடைய மேன்மைகள் எல்லாம் தரையில் மிதிக்கப்பட்டது. இஸ்ரவேலருக்கு மகிமை என்று கருதப்பட்டது, இஸ்ரவேலர்களுடைய வரலாறுல முக்கியமானவைகள் என்று அறியப்பட்டது எல்லாம் அழிக்கப்பட்டது, எல்லாம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது, எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் இனி பெரிதாய் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, அவர்களுக்கென்று இனி பிரஸ்தாபம் இல்லை, அவர்களுக்கென்று இனிமே பெருமைக்குரிய காரியங்கள் என்று ஒன்றுமில்லை. எல்லாம் இப்போ சத்துரு எங்கே போட்டு மீச்சிட்ருக்கான், காலில் போட்டு மீச்சிட்ருக்கான். அப்படி தான் பாபிலோனியர்கள் இஸ்ரவேலை சிறைபிடிக்கும் பொழுது தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கினார். அரண்மனை என்ன செஞ்சாங்க, இடித்து சூறையாடினார்கள். இதெல்லாம் 13 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கட்டப்பட்ட கட்டிடங்கள். அதுவும் சாதாரணமான பொருட்களால் அல்ல, உலகத்தில் தலை சிறந்த பொருட்களை பயன்படுத்தி கட்டப்பட்டவைகள். பார்த்து பார்த்து ஆண்டவர் சொல்லி சொல்லி ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி மிகவும் திறமையான, மிகவும் கை தேர்ந்த, மிகவும் அனுபவம் உள்ளவங்க உழைத்த உழைப்பு எல்லாம் இப்போ எப்படி இருக்கு, ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. இப்படி தான் சிறையிருப்பில் நடந்தது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏதாவது நடந்திருக்கலாம். உங்களுடைய பிரஸ்தாபங்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழ், உங்களுடைய மேன்மை, உங்களுடைய நன்மதிப்பு, இது எல்லாம் கெடுத்து போடப்பட்டிருக்கலாம், இதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கலாம், இதெல்லாம் மற்றவர்களுடைய கால்களுக்கு கீழே இன்னைக்கு மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படி இருக்க வேண்டிய ஆள் கிடையாது நான்.
இப்படிலாம் அடிமையாக இருக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. இப்படிலாம் ஒரு கட்டுப்பாடு எனக்கு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் என் நிலைமை இப்படி இருக்குது, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னுடைய உழைப்பு வீணாய் போய் இருக்கிறது, என்னுடைய பிரயாசங்கள் பலன் இல்லாமல் இருக்கிறது, எங்களுடைய பெருமைக்குரிய காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, எங்களுடைய அடையாளங்கள் தகர்க்கப்படுகிறது. இதுதான் சிறையிருப்பில் இருந்த சூழ்நிலை. அப்படி ஏதாவது இருந்தால் கர்த்தர் மறுபடி யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினது போல, மறுபடி இடிக்கப்பட்ட தேவாலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டது போல, மறுபடி பட்டணங்கள் குடியேற்றுவிக்கப்பட்டது போல, பாழாக்கப்பட்டது எடுப்பிக்கப்பட்டது போல, திரும்ப கட்டி அதிலே குடியிருப்புக்கு ஏற்ற சூழ்நிலை உருவானது போல ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். அல்லேலூயா. சிறையிருப்பு அப்படின்னு சொன்ன உடனே சிதறடிப்பு. அம்மா எங்கே இருக்காங்க, அப்பா எங்கே இருக்காங்க, கணவர் எங்கே இருக்கார், மனைவி எங்கே இருக்காங்க, பிள்ளைகள் எங்கே இருக்காங்க, சகோதரர்கள் எங்கே இருக்காங்க, சகோதரிகள் எங்கே இருக்காங்க தெரியாது. தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடி இருப்பாங்க. உயிரோடு இருக்காங்களா தெரியாது. அதுவும் பாருங்கள், இந்த பாபிலோனியன் அந்த கேப்டிவிட்டி நடக்கும்போது அவர்கள் தான் அன்னைக்கு சூப்பர் பவர். அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு பலம் கிடையாது. அவர்களை எதிர்த்து போராடி ஜெயிப்பதற்கு இவர்களுக்கு திராணி இல்லாத ஒரு சூழ்நிலையை போல காணப்படும். ஆனால் இவங்க அப்படிப்பட்டவங்களா இல்லை. இவர்கள் ஜனம் குறைந்தவர்கள் தான். ஆமேன். பலத்தில் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் இவர்களுடைய தேவன் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இவர்களுடைய தேவன் இவர்களுக்காக வழக்காடுவார். ஒரு வழியா வர்ற சத்துருவை இவர்களுடைய தேவன் 7 வழியா ஓட பண்ணுவார். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆனால் இப்போ கர்த்தர் செயல்படவே இல்லை. கர்த்தர் மௌனமாக இருக்கிறார். கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். அதனால் சத்துருக்கள் வந்து இவர்களை சிதறடிக்கிறார்கள். சத்துருக்கள் வந்து தங்களுடைய இஷ்டம் போல இவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. அப்படின்னா அன்றைக்கி எவ்வளோ பெரிய சங்காரம் உண்டாயிருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய அழிவு உண்டாயிருக்கு யோசிச்சு பாருங்கள். ஜனங்கள் எப்படி கதறி இருப்பாங்க, எப்படி கண்ணீர் வடிச்சிருந்திருப்பாங்க. தங்களுடைய வாழ்வில் நடக்கும் இந்த கொடுமைகளை நினச்சி வாழவா சாகவான்னு தெரியலையேன்னு சொல்லி எவ்வளவோ அங்கலாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட சிறையிருப்பை அவர் திருப்பினார். அல்லேலூயா. அந்த சிறையிருப்பு திருப்பப்பட்ட போது எப்படி களிப்பு மகிழ்ச்சி உண்டாகுமோ அதை போல தான் உங்களுக்கு கர்த்தர் செய்வேன்னு சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளின் நிமித்தம், சில பாதிப்புகளின் நிமித்தம், சில வேதனைகளின் நிமித்தம் நீங்கள் குடும்பங்கள் சிதறி போயிருக்கலாம், பிரிந்த நிலைமையில் இருக்கலாம், ஒருவரோடு ஒருவர் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த சிதறடிப்புகளை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். மறுபடி கர்த்தர் ஒருங்கிணைப்பார். மறுபடி கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். மறுபடி கர்த்தர் இணைப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த சிறையிருப்பு அப்படின்னு சொன்னாலே இந்த பாபிலோனியன் கிங் என்ன சொல்லியிருந்தான், எல்லா ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சிருந்தான். அல்லேலூயா. திறமையானவங்க, அழகானவங்க, வாலிபர்கள், இளைஞர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய திறமை, அவர்களுடைய பலம், அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய கல்வி இப்போ யாருக்கு யூஸ் ஆகுது? சத்துருவுக்கு யூஸ் ஆகுதுங்க. யாருக்கு யூஸ் ஆகணும்? தேசத்திற்கு யூஸ் ஆகணும், குடும்பத்துக்கு பயன்படணும், அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் இப்போ அதை யார் யூஸ் பண்ணுறா? அப்படி தானே தானியேல் போனார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களும் அங்கே போனவங்க தானே, இந்த கேப்டிவிட்டியில் போனவங்க தானே, இந்த சிறையிருப்பில் போனவங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க? எழுத்தில், அறிவில் 10 மடங்கு சமர்த்தர்கள். பாபிலோனியன் லாங்குவேஜ், பாபிலோனியன் கல்ச்சர், அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவங்களுக்கு வைக்கப்பட்ட தேர்வில் அவங்க எப்படி இருந்தாங்க? நம்பர் 1 இருந்தாங்க. அங்கே ராஜாவுக்கு பேர் உதவியாக இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் யாருக்கு உதவியாக இருந்திருக்கணும்? இஸ்ரவேலில் உதவியாக இருந்திருக்கணும். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அந்த சூழ்நிலை அப்படி தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் இப்போ சிறையிருப்பை திருப்புறார். அப்படின்னா இழந்து போன ஸ்தானங்கள், இழந்து போன நன்மைகள், இழந்து போன மேன்மைகள், எங்கெங்கே யார் நிலைநிறுத்தப்பட வேண்டும், எங்கெங்கே யார் பயன்படுத்தப்பட வேண்டும், அதெல்லாம் கர்த்தர் செய்வார். அப்படின்னா என்ன? உங்கள் நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க, உங்கள் பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க, உங்கள் மேன்மைகளை நீங்கள் அனுபவிக்க, உங்களுக்குரியவைகளை நீங்கள் உரிமையோடு அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். இதெல்லாம் நடக்கும்போது சந்தோஷம் தன்னால் வந்துடும்ல. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இந்த சிறையிருப்பு அப்படிங்கிறது ஒரு ஆபத்து. ஆமே, இது எனது ஒரு ஆபத்து, எதிர்பாராத ஒரு ஆபத்து. யாருமே தவிர்க்க முடியாது, தடுக்கவும் முடியாது.
ஆனால் கர்த்தர் பாருங்கள் அந்த ஆபத்துகளுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்கி சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்கிறார். அப்போ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்ன வராது? ஆபத்து சத்துருவால் என்ன செய்யாது? அவன் உங்களை கலங்கடிக்க முடியாது. அவன் இனிமேல் உங்களை பயமுறுத்த முடியாது. அவன் இனிமேல் தன்னுடைய அதிகாரத்தை உங்கள் மேலே செலுத்த முடியாது. இனிமேல் அவன் உங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் சிறையிருப்பை என்ன செய்ய போகிறாரு? திருப்ப போகிறார். அப்போ இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள், இப்படிப்பட்ட ஆதிக்கங்கள், சத்துருவினுடைய வல்லமைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிற மாதம் இது. சிறையிருப்பில் கொஞ்சம் பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனது ஒரு குரூப் இருந்தது, விட்டுட்டு போனது ஒரு குரூப் இருந்தது. விட்டுட்டு போனவங்க யாருன்னா ஒன்றும் முடியாதவங்க, அவங்கள வச்சு ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அவங்க இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஆட்கள்லாம் என்ன செஞ்சுட்டான்? நீ உன் பாட்டுக்கு இருப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான். ஆனால் தேவையான ஆட்களெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? எடுத்துகிட்டு போயிட்டான். இப்படி சிறையிருப்பில் உபயோகமற்றதை விட்டுட்டு உபயோகமானதை பறிச்சுட்டு போயிட்டானேன்னு சொல்லி யாராவது நீங்கள் அங்கே லைஃப்பில் இருந்தீங்கன்னா அவைகள் எல்லாவற்றையும் மறுபடி கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். பறிக்கப்பட்டது எல்லாம் மறுபடியும் உங்கள் கையில் கொடுக்கப்படும். அமலேக்கியர்கள் தாவீதினுடைய குடும்பத்தை அவன் அது வரைக்கும் சம்பாதித்த சொத்துக்கள்லாம் அடித்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அல்லேலூயா. சத்துருக்கள் கொள்ளையடிச்சு போயிட்டாங்கன்னு பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருந்தது? பயங்கர அழுக, பயங்கர பேர் அதிர்ச்சி, தாங்க முடியாத துயரம். ஆனால் பைபிள் சொல்றது, இழந்ததில் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். சத்துரு சிறைபிடித்து கொண்டு போன எல்லாத்தையும் தாவீது திருப்பி கொண்டது போல ஆண்டவர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும், சிறையிருப்பின் நிமித்தம் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் மறுபடி திருப்பி கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இப்போ சிறையிருப்பு அது திருப்பப்படும் போது என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்றார், சேர்த்து கொள்ளுவேன் உங்களை என்னிடத்தில், நான் என்ன செய்வேன்? அப்போ அங்கே கர்த்தர் ஒருங்கிணைக்கிறார், அங்கே கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். அப்போ இனி பிளவுகள் இருக்காது, இனி பிரிவினைகள் இருக்காது, இனி எந்த விதத்திலும் பாதிப்புகளினால் அங்கங்கே சிதறி இருக்கும் சூழ்நிலைகள் என்ன செய்யாது இருக்க. மறுபடி நான் உங்களை சேர்த்து கொள்வேன். அப்போ இந்த மாதம் கர்த்தர் ஒரு ஒற்றுமையை தரப்போகிற மாதம். கர்த்தர் நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்க போகிற ஒரு மாதம். மறுபடி எல்லாரும் அந்த தேசத்தில் சேர்ந்திருந்தால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த தேசத்தில் குடியேற்றி வைக்கப்பட்டால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி கர்த்தர் நான் என் ஜனங்களை என்ன செய்வேன்? சேர்த்து கொள்ளுவேன்னு சொன்னேன். அது மாதிரி உங்கள் குடும்பங்களை கர்த்தர் சேர்த்து கொள்ளுவார். உங்கள் ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்கள் மறுபடி பெற்றுக்கொள்ள எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பார். உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க எல்லாவற்றையும் உங்கள் கரங்கள் என்ன செய்வார்? திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சிறையிருப்பு திருப்பப்படுதல் என்பது மறுபடி பழைய ஸ்தானத்திற்கு வருவது. ஆமீன் சொல்லுங்க. சத்துரு இந்த இடத்துல இருக்கக்கூடாது தான் விரட்டியிருக்கான், துரத்தியிருக்கான், அவன் அதை பறிச்சிருக்கான். ஆனால் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புறாருன்னா என்ன நடக்க போகுது? நாம் இழந்த நம்முடைய ஸ்தானங்களை மறுபடி பெற்றுக்கொள்வோம், இழந்த மேன்மைகளை மறுபடி பெற்றுக்கொள்வோம். உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவார். நீங்கள் மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் நிலைநிறுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. இப்போ சிறையிருப்பு அப்படின்னாலே வெக்கம். ஏன்னா இவங்க நம்பர் 1 இருந்தவங்க, நம்பர் 1 கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தவர்கள். ஆனால் சிறைபிடிக்கப்பட்டதுனால இப்போ கர்த்தர் என்ன உங்களை கைவிட்டுட்டாரா? கர்த்தர் உங்களை மறந்துட்டாரா? கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கலையா? கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையான்னு இப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஏன்னா இந்த ஜனங்கள் விசேஷமானவர்கள். எகிப்திலிருந்து வனாந்தரத்தில் ட்ராவல் பண்ணி 40 வருஷம் வந்தாங்க. பகலில் மேகஸ்தம்பம், ராத்திரி அக்கினி ஸ்தம்பம், எல்லாரும் பார்க்கலாம். அப்போ இந்த ஜனங்கள் வித்தியாசமாக இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இவர்களோடு யுத்தம் பண்ண எமோரியரின் ராஜா, பாசானின் ராஜாவில் என்ன செஞ்சாங்க? அவங்களே வாலண்டியராக வந்தாங்க. ஆனால் தோற்கடிக்கப்பட்டார்கள், சங்கரிக்கப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லைக்குள்ள அவங்களால என்ன செய்ய முடியல, நுழையவே முடியலைங்க. அல்லேலூயா. இவங்க குடியிருக்க கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு பண்ணின இடம் கானான். அங்கே 7 வகையான ஜாதிகள், ராட்சத குடிகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கர்த்தரே துரத்தி விட்டுட்டு இவங்க அங்கே குடியேற்றுகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவர்கள் ஆபிரகாமின் நாட்களில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதமான ஸ்தானத்தை இப்போ பெற்றுக்கொண்ட போது கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சாருங்கிறது எல்லாருக்குமே என்ன செய்யும்? தெரியும். சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள பயங்கரம் உண்டாகி அந்த ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தரே யுத்தம் பண்ணி இந்த இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஒவ்வொரு கோத்திரங்களையும் சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா.
அப்போ அவர்கள் அந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்தப்படுவதற்கு அவங்க தேவனே அவங்களுக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். அப்போ அதை போல் நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய ஸ்தானங்களிலே நிலைநிறுத்தப்படுவதற்கு கர்த்தரே உதவி செய்வார். நீங்கள் அதை நம்புறீங்களா? உங்களுக்காக வழக்காட வேண்டிய இடத்துல கர்த்தர் வழக்காடுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யாரை துரத்தி விடணுமோ அவங்கள கர்த்தர் என்ன செய்வார்? துரத்தி விடுவார். உங்களுடைய நன்மைகள் இன்னொரு நபரிடம் இருப்பதற்கு கர்த்தர் இனி சம்மதிக்கவே மாட்டார். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் அனுபவிக்க கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. மறுபடி அதெல்லாம் உங்கள் கையில் ஆண்டவர் திரும்ப தருவார். எத்தனை பேர் இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த சிறையிருப்பு திரும்புது, இந்த சிறையிருப்பு திருப்பப்படுது அப்படின்னா இது இஸ்ரவேலருக்காக கர்த்தரே செய்கிற செயல். ஏன்னா இஸ்ரவேலுக்காக கர்த்தர் தான் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது இவங்க யுத்தம் பண்ணி இவங்க பிரயாசப்பட்டு சிறையிருப்புலேருந்து என்ன செய்ய போகிறதில்ல, விடுதலை அடைய போகிறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் சிறையிருப்பை யார் திருப்ப போகிறா? கர்த்தரே திருப்ப போகிறார். உங்களுக்காக இந்த மாதம் யார் செயல்பட போகிறா? கர்த்தரே செயல்பட போகிறார். உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போனால் அடைக்கப்பட்ட கதவு தன்னால் திறந்துடும். உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போனால் கோணலானது எல்லாம் தன்னால் என்ன செஞ்சிடும்? செவையாய் மாறும். கர்த்தர் உங்களுக்காக இந்த கிரியைகளை நடப்பிக்கும் போது எத்தனை வகையான ஜனங்கள் எழும்பி கூட்டமாக வந்தாலும் அவர்கள் அத்தனை பேரை திருப்பி அனுப்புவது அவருடைய வேலை. அல்லேலூயா. அப்போ சிறையிருப்பை யார் திருப்ப போகிறா? கர்த்தரே திருப்ப போகிறார். இப்போ சிறையிருப்பை திருப்பும் போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சங்கீதத்தில் 126 வாசிக்கிறோம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நமக்கு எப்படி இருந்துதான்? சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கனவா நினவா? அல்லேலூயா. அப்படின்னா இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் நிதானித்து பார்த்தா என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் உண்மைதானா? கர்த்தர் செய்கிறதெல்லாம் உண்மைதானா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது நிறைவேறுது, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நீங்களே உங்களை பிஞ்ச் பண்ணி பார்ப்பீங்க. இது கனவா நனவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. உங்கள் கனவெல்லாம் நினைவாக மாறப்போகுது. கர்த்தர் இப்படிலாம் செய்ய மாட்டார். ஏன்னா இவங்க பாபிலோன் தேசத்தில் அமர்ந்திருக்கும் போது அங்கே உள்ள மக்கள் வந்து கேட்டாங்களாம், உங்கள் பாட்டை நீங்கள் கொஞ்சம் பாடுங்களேன், சீயோனில் நீங்கள் பாடின பாட்டை நீங்கள் பாடுங்களேன். அந்த பாட்டெல்லாம் எப்படி இருக்கும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இருக்கும். சத்துருக்களை முறியடித்தார், சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தை, இப்படி தான் பாட்டு இருக்கும். இந்த பாட்டை அந்நிய தேசத்தில் பாட முடியுமா? அப்போ பாருங்கள், அழுதாங்களாம், ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ வல்லமை உள்ளவர், இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ மகத்துவமானவர், ஆனால் இந்த பாட்டு இந்த இடத்துல இப்போ என்னால் அணிஞ்ச முடியாது. ஏன்னா நான் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படிலாம் சம்பவம் நடந்ததுனால அவன் கேட்டாலும் என்னால் என்ன செய்ய முடியல, பாட முடியலைன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம், இந்த இஸ்ரவேலர்கள் சொன்னது போல். ஆனால் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது அவன் என்ன கூப்பிட்டு உங்களை பாட சொல்கிறது, நீங்கள் அவனை கூப்பிட்டு சொல்லுவீங்க, இப்போ நான் பாடுறேன் கேளு. அல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மையை நான் சொல்கிறேன் கேளு, ஆண்டவர் எனக்கு பாராட்டின உதவியை சொல்கிறேன் கேளு அப்படின்னு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும்போது உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் தலை குனிவு என்ன செய்யாது. அதுக்கப்புறம் நீங்கள் வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சிட்டு ஒதுங்கி ஒளிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் என்ன செய்யாது, இருக்காது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை மறுபடி பிரஸ்தாபம் உள்ளவர்களை மாற்றுவார், உங்கள் பெயரை மறுபடியும் புகழ் பெற்றதா கர்த்தர் மாற்றுவார். சகல ஜாதிகளுக்குள்ளும் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த சிறையிருப்பெல்லாம் திருப்பும் போது அல்லேலூயா களிப்பு உண்டாகுன்னு பைபிள் சொல்லுது. எரேமியாவில் 29 30 அதிகாரத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாட்சி பாருங்கள். மணவாளனுடைய சத்தம் கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், உங்கள் குடும்பங்களில் சந்தோஷம் உண்டாகும், கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். யாக்கோபின் கூடாரத்துக்கு நான் என்ன செய்வேன், இறங்குவேன் அப்படின்ற. அப்போ சிறையிருப்பை திருப்புறார் அப்படின்னாலே கர்த்தர் கண்களில் உங்களுக்கு என்ன கிடைக்குது, தயவு கிடைக்குது. கர்த்தர் உங்கள் மேலே இரக்கமாக இருப்பது வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய இரக்கத்து நிமித்தம் நம்ம எல்லாம் களி கூற போகிறோம், நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம்.
நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட போகிறோம். இதுவரைக்கும் உங்கள் கூடாரங்களில் அழுக இருந்திருக்கலாம், புலம்பல் இருந்திருக்கலாம், கூக்குரல் இருந்திருக்கலாம், இழந்ததை நினச்சி, தோல்வியை நினச்சி, வருத்தங்களை நினச்சி. ஆனால் இனிமே நீங்கள் மகிழ போகிறீர்கள். இனிமேல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக கலிகூற போகிறீர்கள். அல்லேலூயா. சிறையிருப்பு ஏன் வந்தது? அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு சிறையிருப்பு நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. ஆமென். ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வரக்கூடாது? சிறையிருப்பு வரக்கூடாது. ஏன் வந்தது அப்படின்னு நாளாகம புஸ்தகத்தில் நீங்கள் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு துரோகம் பண்ணதுனால தான் சிறையிருப்பு வந்துச்சான். அல்லேலூயா. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அறிவில்லாமையினால தான் சிறையிருப்பு வந்துச்சான். அல்லேலூயா. என் ஜனங்களுக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. அதனால தான் என்ன வந்தது? சிறையிருப்பு வந்ததுன்னு சொல்கிறேன். அப்போ தேவ ஜனம் ஒரு நாள் யாருக்கு துரோகம் பண்ணக்கூடாது? கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. தேவ ஜனம் ஒரு நாள் மதீனமாக செயல்படக்கூடாது. அப்படின்னா என்ன? அந்த கர்த்தர் யார், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவருடைய வழியில் எப்படி நடக்கணும், அவருக்கு பயப்படுறது எப்படி, அவரை பிரியப்படுத்துறது எப்படி, இதில் தான் நம்ம கவனம் இருக்கணுமே தவிர வேறு எதுலையும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதையும் தாண்டி சிறையிருப்புக்கு வாய்ப்பு இருக்குது. யோசேப்பு சிறைக்கு போனான், பவுல், பேதுரு, இப்படி தேவ மனிதர்கள் எங்கே போனாங்க? இவங்களாம் அறிவில்லாமல் போகல, இவங்களாம் துரோகம் பண்ணி போகல, இவங்க அனுமதியோடு போனாங்க. யாருடைய அனுமதி? கர்த்தருடைய அனுமதி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய அனுமதியோடு நீங்கள் சிறையிருப்பில் இருந்திருப்பீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரும்போது எவ்வளோ மகிமை இருக்கும் தெரியுமா? எவ்வளோ மேன்மை இருக்கும் தெரியுமா? யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தது வீண் பழி. அல்லேலூயா. அவனுக்கும் அந்த சம்பவத்துக்கு என்ன கிடையாது? சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த வீண் பழி அவன் எங்கே கொண்டு போய் போட்டுட்டு? சிறைச்சாலையில் போட்டு. பேதுரு என்னங்க தப்பு பண்ணான்? அவன் நிறைய பேருக்கு சுகம் கொடுக்கறதுக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுறான், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். பவுல் என்ன செஞ்சார்? எல்லா இடங்களுக்கு போய் நற்செய்தி என்ன செய்தார்? அறிவித்தார். ஆனால் இது நிமித்தம் அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டாங்க. அதனால் அவர்களுடைய மகிமை குறைஞ்சுதா? கர்த்தர் அவங்கள பயன்படுத்தின விதத்தில் ஏதாவது குறைவு ஏற்பட்டதா? இந்த பூமியிலையும் பிரகாசிச்சுட்டு தான் இருந்தாங்க. பரலோகத்தில் போய் பார்க்க போகிறோம், எவ்வளோ பிரகாசமாக இருக்க போகிறாங்க. அல்லேலூயா. அதனால் எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சிறையிருப்பில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் சாலமோன் ஜெபம் பண்ணுறான், உம்முடைய ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது உம்மை நோக்கி வேண்டுதல் செய்தால். அல்லேலூயா. தங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து பாவங்களை அறிக்கிட்டு மனஸ்தாபப்பட்டு உம்மை நோக்கி வேண்டுதல் செய்தால் அவங்கள விடுதலையாக்கிருங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் இன்னும் சிறையிருப்பில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருந்தால் இன்றைக்கே ஆண்டவர் சமூகத்தில் போய் இந்த நாளை நிறைவு செய்வதற்கு முன்பு வேண்டுதல் செய்யுங்க. தானியேல், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து இந்த சிறையிருப்புக்கான காரணம் என்ன, அதனுடைய கால அளவு என்ன என்பதை அறிந்த உடனேயே அவன் முழங்கால் படிட்டு ஜெபித்தான், உபவாசம் பண்ணி ஜெபித்தான். அப்போ இதுதான் நம்மளை சிறையிருப்புலேருந்து என்ன செய்யும்? வெளியில் கொண்டு வரும். பேதுரு சிறையிலேருந்து வெளியில் வந்தார்னா சபையார் ஊக்கமாக என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ண. கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் தான் திருப்புன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தரை தானே கேட்கணும். நான் சொன்னால் நீங்கள் ஏன்ட்ட கேட்கலாம். நானா சொன்னேன் உங்கள் சிறையிருப்பை திருப்பன்னு? இல்லை. வேறு யாராவது பெரிய அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ சொன்னது யார்? அப்போ யார்கிட்ட தான் கேட்கணும்? ஏன் சிறையிருப்பை நீங்கள் திருப்புங்கப்பான்னு சொல்லி, என்ன சிறையிருப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை சொல்லி இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் சிறையிருப்புகளை திருப்பி உங்களை மகிழ்ச்சியினாலும் களிப்பினாலும் நிரப்புவார். நீங்கள் கொண்டாடி மகிழ கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்கள், நிச்சயமாக என் சிறையிருப்பை நீங்கள் மாற்றுவீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. ஆதி நிலைக்கு நாங்கள் திரும்புவோம், ஆசீர்வாதங்களை திரும்ப பெறுவோம். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும்,
சீயோனின் மகிமை திரும்பும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலி. நல்ல வார்த்தைக்காக கரங்களை தட்டி இந்த வார்த்தையின்படி என்ன ஆசீர்வதின்னு உங்க வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. என் வாழ்க்கையில் என்ன சிறையிருப்பு இருந்தாலும் நீர் அதை மாற்றும் ஆண்டவர். உங்களால் தான் என் சிறையிருப்பை திருப்ப முடியும். நீங்க தான் என் சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்க. இந்த புதிய மாதத்தில் இனி ஒருவரும் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் விடுதலை அடைவார்களா, எல்லாரும் சுதந்திரமா இருப்பார்களா, அவர்களுடைய உரிமைகள் அவர்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.